ஓம் சக்தி, ஓம் சக்தி. கருமாரி தாயே, கருமாரி தாயே, கருமாரி தாயேன்னு உன் வாயிலிருந்து வந்துச்சு, உன் வாயிலிருந்து வந்துச்சு. நீ என்ன நினைச்ச, நீ என்ன நம்புற. தா உன்னை வீடு தேடி வந்துட்டேன். நான் பார்க்கறேன். ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்றதுக்காக வந்திருக்கேன். உன் மனசுல என் மேல நம்பிக்கை வந்திருக்கு. அதை நான் காப்பாத்தி கொடுக்க வேண்டாமா? பைத்தியக்காரத்தனமா நம்ப கூடாதவங்களை எல்லாம் நம்பி பாசம் பாசம் பாசம்னு நீ மட்டும்தான் ஓடிட்டு இருக்கிற. உன் பாசத்துக்கு விலை மதிப்பு இல்லாம உன் பாசத்தை எதிர்பார்க்காதவங்களுக்கெல்லாம் உன் பாசத்தை கொடுத்து அவங்க கிட்ட திரும்ப நீ பாசத்தை எதிர்பார்த்து ஏமாந்து நிக்கிற. யார பத்தி சொல்றேங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். நீ உன்னை விட உன் பிள்ளைகளை விட யாரு மேல அன்பு செலுத்தின, யாரு மேல பாசத்தை செலுத்தின, யாரு மேல அக்கறை காட்டின. உனக்கு இல்லைனாலும் கஷ்டப்படக்கூடாது, கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க, நம்மனால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு நீ செஞ்சையே. பலனை எதிர்பார்த்து நீ செஞ்சையா? நீ பலனை எதிர்பார்க்காம செய்யறவங்கிறது எனக்கு தெரியும். வாங்கினாங்க, அவங்களோட தேவைகளை சந்திச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நீ நடு தெருவில் உன் குடும்பத்தோட நின்றுட்டு இருக்கிற. கொடுக்கிற நிலைமையில அவங்க இருந்தாலும் உனக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லாம போச்சு. இந்த காலத்துல வசதி வாய்ப்புகள் இருந்தாதான் பாசம் வரும், அக்கறை வரும், எல்லாம் வீடு தேடி வரும். காசு இருக்கிறவன் தலைவலி வந்துருச்சுன்னு சொன்னாலும் கூட்டமா கூடி வீட்டுக்கு வருவாங்க. ஒண்ணும் இல்லாதவன் செத்து போய் கடந்தாலும் யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. அனாதையாதான் கிடக்கணும். தூக்கறதுக்கு கூட 4 பேர் வரமாட்டாங்க. போனா பணம் கேட்பாங்க, செலவாயிரும், அங்க உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஐயோ நம்ம போகக்கூடாதுன்னு காசு இல்லாதவன் அனாதையாதான் இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இங்க நடந்துட்டு இருக்குது. மனுஷனுக்கு மதிப்பு இல்ல. காசு பணம் சொத்துக்குத்தான் மதிப்பு. அந்த சொத்து எங்கிருந்து வருது, எப்படி வருது, எதனால வருதுங்கிறது அவசியம் இல்லை. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உன்கிட்ட சொத்து இருந்தா நான் உன்னை மதிப்பேன், நான் உன்னை தேடி வருவேன். உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்னா நான் வரமாட்டேன். என் காரியம் முடிஞ்சிருச்சுன்னா நான் ஒதுங்கிட்டு போயிடுவேன். உன்னை கருகாப்பில் மாதிரி தூக்கி போட்டுருவேன். நீ எப்படி இருக்கணும்? உன் குடும்பத்தை எப்படி நீ கொண்டு வந்திருக்கணும்? நம்ப கூடாதவங்களை எல்லாம் உன் வீட்டுக்குள்ள விட்ட. இன்னைக்கு உன் வீடு 4 கிடக்குது. உன் வீடு 2 போச்சு. இன்னைக்கு நீ ஒண்ணு சேர்த்தணும்னு நினைக்கிற. இன்னைக்கு நீ ஒண்ணு சேர்த்தணும்னு நினைக்கிற. உன்னை ஒண்ணு சேர்த்த விடக்கூடாதுன்னு அங்க கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. எங்கிட்ட எதுவுமே இல்லையேம்மா, என்னை பார்த்து எதுக்குமா பொறாமப்படுறாங்க? அதுதான்மா நீ, அதுதான் நீ. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறது உனக்கு தான் தெரியும். உன்னை பார்க்குற வெளியே அவங்களுக்கு தெரியறது இல்ல. எல்லாமே வச்சிருக்க, சந்தோஷமா இருக்க, உன்னை போல வாழ்க்கை கிடைக்கலையேன்னு அவங்க நினைக்கிறாங்க. நீ படுற கஷ்டம் உனக்குத்தான் தெரியும். உன் குடும்பத்தை கெடுக்கணும் பொறாம எண்ணம், வஞ்சம் மனசுக்குள்ள வெஞ்சத்தை கொட்டி வச்சு உன் குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சந்தோஷமான விஷயம் நான் எதை சொன்னேன் தெரியுமா? உன் மனசுல என் மேல நம்பிக்கை வந்திருக்கு. நான் சொன்னதை செவியில கேட்டு உள்ளத்துக்குள்ள இறக்கி வச்சிருக்க. தாய் சொன்னதை கேட்கலாம், தாய் சொன்ன வழியில நடக்கலாம், என் கஷ்டம் தீரும் நீ இறங்கியிருக்கியல்ல. உன்னை கைவிடுவனா நானு? உன்னை கைவிட்டு வேடிக்கை பார்ப்பனா நானு? உன்னை கண்ணீர் சிந்த விடுவனா நானு? நான் இருக்கேன். இந்த கருமாரி தாய் நான் இருக்கேன். உனக்காக நான் இருக்கேன். உன் பாடுகளை சுமக்க நான் இருக்கேன். என் பாதத்துல நீ செலுத்திட்ட உன்னோட பாடுகளையும் கஷ்டத்தையும்
அதை நான் சுமக்காம விடுவேனா? இறக்கி வைக்கிற நேரத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். அது வரைக்கும் நீ கவலை இல்லாமல் தைரியமாக என் மேலே பாரத்தை போட்டு இரு. நல்லதை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நல்லது நடக்க போகுது கூடி விரைவில். நாளை என்னைக்கோ 48 நாளுக்குள்ள உனக்கு எண்ணி 48 நாளுக்குள்ள உனக்கு நடத்தி கொடுக்கணும்னு நான் கங்கணம் கட்டி வச்சுட்டேன். அவன் என்ன கட்டுறது? நான் கட்டிட்டேன் உன் கஷ்டத்தை தீக்கணும்னு. நீ நான் சொன்னதை மட்டும் செய் போதும். உனக்காக இங்கு செய்யப்பட்ட 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பிராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செய், பரிகாரம் செய். இந்த இடத்துல இந்த கருமாறி இருக்காங்கிற இந்த நம்பிக்கை உன் மனசுல போது. நான் இருக்க உன்னை காப்பாத்த. எதையோ தேடி போயிருப்ப, தோல்வி அடைஞ்சிருப்ப, காரியம் நடந்திருக்காது. இந்த தாய் சொல்றத ஒரு முறை கேளு. இந்த தாய் சொல்றத ஒரு முறை கேட்டு 48 நாள் பூஜையில் வச்சதை வாங்கி பரிகாரம் செய். எண்ணி 48 நாளுக்குள்ள உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க போற. இந்த கருமாறி சாமானியப்பட்டவ அல்ல அப்படிங்கிற விஷயத்தை நீ உணர போற. உன் கூட நான் இருக்கேன். உன் கூட நிழலா நான் இருக்கேன். என் நிழல்ல நீ இருக்க போற. கவலையை விடு. எல்லாம் நல்லதா நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லதை மட்டும்தான் அனுமதிப்ப. இனிமேல் நடந்ததை, நடந்து முடிஞ்சதை, செய்வினையா இருக்கட்டும், பில்லி சூன்யமா இருக்கட்டும், ஏவலா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அத்தனையும் தொலைச்சு கட்டிட்டு இனி நல்லதை மட்டுமே உனக்கு செஞ்சு உன்னை நான் காப்பாத்த இந்த கருமாறி இருக்கேங்கிற நம்பிக்கை இரு. நம்பிக்கையோட இரு. தாயே, என் கையில எதுவும் இல்லைன்னு அழுகாத. என் பிள்ளை மனசளவில் யாருக்கு எந்த துரோகமும் செய்யாத பிள்ளை. மறைச்சு ஒளிவு மறைவு இல்லாத பிள்ளை. என்கிட்ட மறைச்சு வைப்பியா நீ? மனுஷருகிட்டையே, உன்னை பாடா படுத்துறவங்க கிட்டையே வெளிப்படையா இருக்கிற நீ இந்த கருமாறிட்ட மறைச்சா வைக்க போற? எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? கவலைப்படாத. கையில இருந்தா, உன் கையில இருந்தா இதைத்தான் தாய் சொல்ற. உன்னால முடிஞ்சா இந்த தாய்க்கு, இந்த கருமாரிக்கு இங்க நடக்கிற பூஜைக்கு உன்னோட காணிக்க உதவியா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் கேட்கிறேன். உன் கையில் இருக்கிற காணிக்கையை இந்த தாய்க்கு அனுப்பு. பூஜைகளை மேற்கொள்ளு. நான் சொல்ற பூஜைகளை செய்ய தொடங்கு. கண்டிப்பா உன்னை பிடிச்சிருக்கிற அந்த தீவினை விட்டு ஒளிய போகுது பாரு. உன் மனதார இந்த தாய்க்கு நடக்கும் பூஜைக்கு உன் கைகளில் இருக்கிற காணிக்கையை கொடு. ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி.